வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. திராவிட மாடல் வெளுத்து விட்டது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை நாங்கள் வந்து பெரியார் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா வந்து எந்த பெரியார் வழி வந்தவர்களோ அவர்களுடைய, அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் மேடையிலேயே ஒருத்தருக்கு பரிவட்டம் கட்டப்படும். அங்கே அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள், சமஸ்கிருதத்தில் வேத மந்திரங்கள் உபயோகப்படுத்தப்படும். உடனே காட்சிகள் எந்த பக்கம் போச்சுன்னா, இந்தி சமஸ்கிருதம் இரண்டையும் வந்து திணிக்கிறாங்கன்னு சிஎம் உடைய அறிக்கை. என்னங்க முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. இது ஒரு அறிக்கை, இவங்க இதே இது பண்ணுறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே வந்து முருகன் வேலை தூக்குனவங்க தானே அவங்க, முருகன் மாநாடு நடத்தினவங்க தானே அவங்க. சரி, அதையும் தாண்டி நிர்மலா சீதாராமனை போய் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவங்க சந்திப்பாங்க. அவங்க சங்கி இல்லை. அதே வேற யாராவது விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தா விஜய் சங்கி ஆயிடுவார். எடப்பாடி பழனிசாமி வந்து வேலுமணியும் யாரோ ஒருத்தர் போய் டெல்லிக்கு போய் பார்த்தாங்கன்னா அவங்க சங்கி ஆயிடுவாங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் இவங்க போய் மினிஸ்டர்லாம் பார்க்கலாம், அவங்க சங்கி இல்லை. ஆனால் இவங்க போய் போனால் சங்கி. அதையும் தாண்டி தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டரை கொடுத்துருக்காரு. நேற்று ரொம்ப முக்கியமான லெட்டர். இது நேற்றே முதலே கொடுத்துருக்கணும். தமிழர்களை அவமானப்படுத்திட்டாங்க. 2-3 நாளாக எல்லா சேனலும் இதாங்க. நீங்கள் பாருங்களேன், அவர் ஒரு விளக்கம், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் ஒரு விளக்கம் பார்த்தாரு. கடைசி அந்த லெட்டரை காட்டிட்டார். முதல் நாளே காட்டியிருக்கணும். அந்த லெட்டரில் சொல்லப்பட்டது என்ன? பிஎம்ஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் இந்தியை வந்து சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்தா நிதி தருவோன்னு சொன்னால் நம்ம என்னங்க சொல்லணும்? ஐயா இந்தியெலாம் சொல்லிக் கொடுக்க முடியாதையா, பணம் கொடுங்கய்யா. கரெக்ட். அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு நாங்கள் கமிட்டி போடுறோம், நீங்கள் பணம் கொடுங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஏங்க மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கு ஒக்காலத்து வாங்க எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த ஊடகங்களும் 3 நாள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த லெட்டரை பற்றி ஏன் பேசலை? நீங்கள் லெட்டர் அனுப்புனீங்களா இல்லையா? அவர் தான் சொல்லிட்டாரு நேற்று, தலைமைச் செயலாளர் லெட்டர் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டாரு. இது முதல் நாளே சொல்லியிருக்கணும். அந்த லெட்டரை பாராளுமன்றத்தில் காட்டி பாருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம், இன்ச்சு பை இன்ச்சு அதை பற்றி பேசியிருக்கணும். பிஜேபி ஒரு மோசமான கட்சி, இந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் ஒரு மனித குலத்துக்கு எதிரான கட்சின்னு தான். ஏன்னா மதவெறியை தூண்டுற கட்சி நமக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் பண்ணுற தப்பனை வந்து இப்படி மன்னிக்க முடியும்? டாஸ்மார்க்கில் வந்து 3 நாள் 4 நாளாக ரைடு போய் முடிஞ்சது, ஒரு வாரத்தை கூட அதை பற்றி கேட்கல. முதல்ல வீடியோலாம் போட்டிங்க, ஏன் இந்த வீடியோ எங்கே காணும்? கேட்பாங்களா இல்லையா மக்கள்? நிறைய பேர் கேட்குறாங்க, கேமராமேன் நீங்கள் காணாமா, என்னங்க ஆச்சு, திடீர்னு ஏங்க வீடியோ போடுறதை நிறுத்திட்டீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு கூட 2 டீலிங் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அதான் விஜய் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு டீலிங் போயிட்டுருக்குங்கிறாரு. முக்கியமாக நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், மீனவர்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும். இத்தனை பேர் அனுப்பணும்ல, மீனவர்கள் பிரச்சனையை பிடிச்சி வச்சுட்டாங்க. பெரிய அளவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்குது. அதை பற்றி பேசணும். மேகதாது அணையை நாங்கள் வந்து கட்டியே தீர்வோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒப்புதலுக்காக காத்திருக்கோம்னு சொல்லிட்டு சித்தராமையா சொல்கிறார். அதை பற்றி பேசுங்க. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கல. நீங்கள் தானே சொன்னீங்க, அது 50,000 கோடியாக இருந்தாலும் நான் வாங்க, எனக்கு வந்து அது இந்தி வந்து உள்ளே அனுப்பி அதன் மூலியமாக வரக்கூடிய பணம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், ஒரு 4-5 நாள் இது ஒன்று தான் இஷ்யூ. இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ந்து பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்புனாங்க. முதல்ல அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே என்னங்க அது அப்படின்னா, இல்லைங்க பின்னால் வந்து தமிழக முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, அதில் வந்து மினிஸ்டர் சாமிநாதன்லாம் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி பின்னால் வந்து வேத மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி, உங்களுக்கு தெரியும்ல அந்த வேத விற்பனர்கள் அப்படி சொல்லுவோம் அவங்க பேரை, இப்போ கோயிலில் பூசாரி மாதிரி அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. என்னங்க திமுக மேடையில் நமக்கு பெரியார் மண்ணாச்சே, சரி அதை விட கொடுங்க, நாங்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு வேறு சொல்லுவாங்க. அதனால் எஸ்வி சேகர் வந்து ஒரு மிகப்பெரிய திறமையான சாலி. அவர் ஒரு அரசியல் ஞானி. கடந்த காலங்களில் அவர் பெண்களுக்கு எதிராக, பெண்களை பற்றி பேசினதெல்லாம் சூப்பராக பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியது அப்படின்னு திமுக நினைக்குதோ என்னமோ தெரியல. ஏன்னா சிஎம்ஏ சொல்கிறாரு, அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எஸ்வி சேகர் வந்து கூப்பிடக்கூடாது, உத்தரவிடுங்கன்னு சொன்னாராம். சிஎம் தமிழகத்தில் எத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதி. எஸ்வி சேகர் யார்? அவர் ஒரு நாடகம் சினிமாவில் காசு கொடுத்தா நடிப்பார். அவர் வந்து ஒரு பிராமணத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒருவர். தந்தை பெரியாரை இதுக்கு முன்னெல்லாம் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும். அதிமுக பற்றி என்னென்ன பேசியிருக்காருன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? வரக்கூடிய தேர்தலில் எஸ்வி சேகர் இருந்தால் போதும்னு சிஎம் சொல்கிறாரு. அவங்க அப்பா பேர் வைக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், என்ன நடந்துட்டு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லுவீங்க, வெளியில் ஒன்று பண்ணுவீங்க. கரெக்டாக? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்லாம் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு இவங்களே நினச்சிக்கிறது. அவங்கள கூப்பிட்டு சிஎம்ஐ புகழ்ந்து பேசுகிறது. அவங்களும் வந்துட்டு 2026 திமுக தான் ஜெயிக்கும். அவங்க மேடையில் போயிட்டு இல்லை பிஜேபி தான் ஜெயிக்கணும் அங்கே பேசுவாங்க. இங்கே திமுக இந்த மேடையில் வந்துட்டு இல்லை நாங்கள்
திமுகவினால் பல ஆதாயம் இல்லாமல் யாராவது பண்ணுறாங்க. அதாவது சங்கிகள் எப்படி இருக்காங்க பாருங்கள். அவங்க தான் உண்மையான சங்கி அப்படின்னா என்னங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கொள்கையே இருக்காது. கொள்கையே இல்லாதானே சங்கி. நேரத்துக்கு நேரம் மாறுவார்கள். அவர்களை கூட்டி வச்சு உங்கள் மேடையில் நீங்கள் புகழ் பெற வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கலைஞர்களுடைய சிலையத்திற்கு என் வெங்கைய நடுவை கூப்பிடுறீங்க. உங்களுக்கு தெரியாத, மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். ஜெகத் ரட்சகன் வந்து போன தடவை ரெய்டு வரும்போது அவரை காப்பாற்றியது யார் அப்படின்னு தெரியாதா? இப்போ சமீபத்தில் வந்து ஜெகத் ரட்சகன் ஹோட்டலில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு அந்த கல்யாணம் யாருடைய கல்யாணம்? அவர் தான் காப்பாற்றி விட்டதாக பேசுகிறாங்க. உண்டா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து வெங்கைய நாயுடுவை கூப்பிடுவீங்க, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வெளியிடுவீங்க. ஆனால் நீங்கள் சங்கி இல்லை. அதிமுகலேருந்து யாராவது பார்த்தாலும் சரி, டிவி கேட்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, அவங்கெல்லாம் சங்கி ஆயிடுவாங்க. சீமான் வந்து பேசுனா சீமான் வந்து சங்கி ஆயிடுவார். நீங்கள் வந்து சங்கி இல்லை. எந்த விதத்தில் நியாயம் இது? இந்த பரிவட்டம் கட்டி இந்த மாதிரி பண்ணுறீங்களே. நம்ம கூட என்ன நினச்சோம், இது எப்போயோ எடுத்த வீடியோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பின்னால் தமிழக முதல்வர் அப்படின்னு போட்டிருக்கும்போது அப்போ இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்குது. எப்படிங்க விட்டீங்க? நீங்கள் தான் கொள்கை குன்றுகளாச்சே. நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்களே, திராவிடம்னு. எங்கே போனீங்கன்னு நமக்கு தெரியல. உங்கள் திராவிடத்தையும் தெரியும், உங்கள் போலி திராவிடத்தையும் தெரியும். நீங்கள் கடந்த காலத்தில் என்னென்ன பண்ணீங்கிறது தெரியும். இந்திரா காந்தி அம்மையாரை எப்படி நீங்கள் பேசுனீங்க, பிஜேபி எப்படி பேசுனீங்க, கடந்த காலங்களில் உங்களுடைய வரலாறை எழுதினால் அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமான வரலாறு. பேச ஆரம்பித்தோம்னா நிறையா இருக்கும். பேச வேணான்னு பார்க்குறோம் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிறைய பிரச்சனை கேட்டு அதை பேசுறதுக்கே நேரம் இல்லை. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தர்மேந்திர பிரதானை வந்து பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம். நம்ம ஒரு விஷயம் தெளிவாக கேட்குறோம். இந்தி மொழியை திணிக்கிறாங்கன்னா ஆமாம் திணிக்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. பிஜேபி அப்படி தான் பண்ணும். நிறைய எல்லா மாநிலங்களையும் அவங்க பண்ணது தான் இங்கே பண்ணுறாங்க. என்ன சிக்கல்? நீங்கள் பிஎம்ஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரே வரியில் முடிச்சிருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் எழுதி நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம், எங்களுக்கு பணம் கொடுங்கன்னா பிஎம்ஸ்டிக்காக ஒரு கமிட்டி போடுறேன்னு என்ன சார் அர்த்தம்? சார் உங்களுக்கு தான் பிடிக்கலையே, அந்த வீட்டுக்கு போக பிடிக்கல, இல்லை வீட்டை வந்து அழகுபடுத்தி நாங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? அது இது சரியான வாதம் அது. இதை ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேச மாட்டீங்க? பிரதாப் வந்து தமிழர்களை திட்டாங்களாம். தமிழர்களை அவர் எங்கெங்கே திட்டினார்? எம்பிகளை பேசினார், அது தப்புன்னு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இஷ்யூ முடிஞ்சது. நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். அதை விட்டுட்டு அதையே மேட்டரை பேசிகிட்டு இருக்கிறது என்ன? அவங்க என்ன கேட்குறாரு? தமிழ்னு சொல்லிட்டு நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி நிறையா சம்பாதிக்கிறீங்கப்பா சொன்னார். அதுக்கு பதில் எதாவது இருக்கா? நாங்கள் பள்ளி நடத்தவில்லை, ஆதாரம் இருக்கான்னு கேட்குறதுக்கு எங்கள் துணிவில்லை. ஏன்னா எல்லோரும் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க. ஏன் தமிழ் பள்ளி நடத்த வேண்டியதான்? நீங்கள் தான் தமிழின் பாதுகாவலர்களாச்சே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். கலைஞர் அவர்கள் தமிழ் பள்ளி நடத்தினாரா? அதனால தான் 1967 நிற்க முடிஞ்சது. நீங்களே தமிழ் பள்ளியோட இது பள்ளியோட நடத்திட்டு ஹிந்தி பள்ளியோட நடத்திட்டு எப்படி பேசுவீங்க? டாக்டர் ஐயா வந்து இன்றைக்கி வந்து தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்காரு, முழுக்க தமிழ்ங்கிறாரு. அவர் வந்து ஹிந்தி பள்ளி நடத்துகிறதா எதாக இருந்தால் அவரை பற்றி நம்ம பேசுவோம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கப்புறம் பார்த்தா திருமாவளவன் பள்ளி நடத்துகிறாருங்கிறாங்க. இப்படி இப்போ இதில் வந்து என்னென்னா இவங்க ஒரு போலி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்றைக்கி வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு இது வந்து மொழியை திணித்தா கூட அதுக்கும் ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. ஏன்? திமுக பண்ணுற விஷயத்தினால ஆதரவு இருக்குது. இவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழுக்கு இவர்கள் துரோகம் அளிக்கிறார்கள் நம்ம சொல்லுவோம். இவர்கள் உண்மையான தமிழ் பாதுகாவலர்கள் அல்ல. அவங்களுக்கு என்ன லிங்க்? பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன லிங்க்கு? இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ரெண்டாவது இந்த மீனவர்கள் பிரச்சனை எவ்வளோ நாளாக போயிட்டுருக்குது. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அடிமை எடப்பாடி பழனிசாமி இப்போ நீங்கள் எத்தனை பேர் 39 எம்பி வச்சுருக்காங்கிறீங்க. ஏன் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை நிரந்தரமாக இது பிரச்சனைக்கு தீர்வு காணும்? நிரந்தரம் வேணாங்க. இப்போ நடந்த பிரச்சனைக்கு என்னங்க காரணம்? ஜெய்சங்கருக்கு ஒரு லெட்டர் எழுதுனா போதுமா? இதே தான் எடப்பாடி பண்ணார். கோபேக் மோடி நீங்கள் சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அடிமை நீங்கள். இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? வெள்ளை கூட பிடிச்சிட்டு போகிறீங்க. அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன நீங்கள் புதுசாக என்ன வித்தியாசத்தை நீங்கள் கண்டிங்க? எடப்பாடி ஆட்சிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டிங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. டாஸ்மார்க்கில் அப்போ எப்படி ஊழல் நடந்தோ அதே மாதிரி ஊழல், கொள்முதலில் எப்படி ஊழலோ அதே மாதிரி ஊழல். என்ன ஒன்று, அப்போ பல பேர் சம்பாதிச்சாங்க, இப்போ ஒரு குடும்பம் சம்பாதிக்குதுன்னு விஷயம் வருது. அவ்வளோதானே. 18 குடும்பங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 6 அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் சிஎம் இருக்கார். இப்படி தானே செய்தி வருது. எடப்பாடி பழனிசாமி சரியாக அவரே முடிவெடுத்தார். இங்கே அப்படி இல்லை, அதிகாரிகள் முடிவெடுக்கிறார்கள். அப்படி தானே செய்தி வருது. லாக்கப்பில் ஒரு விக்னேஷ்ங்கிற ஒரு குதிரை ஓட்டும் தொழிலாளி வந்து இதாகிறாரு. சிஎம் சொல்கிறாரு அவரை அடிக்கவே இல்லை அப்படின்ட்டார் முதல் நாள். 4 நாள் கழித்து வந்து காயங்கள் இருந்ததுங்கிறாரு. என்னங்க இந்த மாதிரி என்னை படிக்க வச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு காவல்துறை மீது பெரிய நடவடிக்கை ஏன் பாயவில்லை? மரக்காணம் பிரச்சனை நடக்கும்போது இனிமேல் ஒரு சொட்டு மது இருக்காதுன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடக்கும்போது அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கலை? நடவடிக்கை எடுத்துகிட்டு ஒரே மாதத்தில் அவங்களுக்கு 2 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து பதவி மீண்டும் கொடுக்குறீங்க. கோர்ட்டு கேட்குது சிபிஐ விசாரணை வேணும்னு. சிபிஐ விசாரணையும் கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்துருச்சு சிபிஐ விசாரணை.
வேங்கை வயலுக்கு கொடுக்க மாட்டேன்னு கடைசியாக ஒரு 3 பேரை பண்ணுறீங்க. அது உங்கள் கூட்டணி கட்சியே எதுக்குறாங்க. சாம்சங் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் முடிஞ்சு பெரிய அளவுக்கு ஆன உடனே அவங்களை கைது பண்ணி அது ஒரு ரணகலமாயிடுச்சு. இப்போ டன்லப் தொழிலாளர்கள் போராட்டம். இதில் முதலீடுகள் எப்படி இருப்பீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கால் சென்டரில் வேலை பார்க்குறவங்களாம் பெண்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. எலன் மஸ்க் வந்து இங்கே கார் கம்பெனி ஆரம்பிப்பார், அவர் ஆரம்பிப்பார், இவர் எப்படிங்க ஆரம்பிப்பார்? இந்த மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. நைட்டு வந்து இரவு வந்து 8 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு பயம் இருக்கிறதா இல்லையான்னு இப்போ வந்து மக்கள் கருத்து எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஆகிடுச்சு. இதை பற்றி தெரியாமல் அல்வா கடையில் போய் வீடியோ போட்டுட்ருக்கிறது, அப்பாங்கிற வீடியோ போட்டுட்ருக்கிறது நமக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, பேசுவதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்தி அந்த ஒரே ஒரு மேட்டரை வச்சுட்டே உருட்டிகிட்டு இருக்கீங்க. 14ஆம் தேதி பட்ஜெட் போட போகிறீங்க. நீங்கள் என்ன பட்ஜெட் போட போகிறீங்கன்னு பார்ப்போம். அதுக்கு நடுவில் டாஸ்மார்க் ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. எழுதி வச்சுக்காங்க. டாஸ்மார்க்கில் வெளிவரும் பகீர் உண்மைகள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி 2:30க்கு நம்ம பேசுகிறோம். முடிஞ்சால் பாருங்கள். எந்தெந்த அளவுக்கு டாஸ்மார்க்கில் இவர்கள் அனுபவிக்க போவது என்னங்கிறத பற்றி இன்னும் நிறைய தகவல் கிடச்சிக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இந்த பரிவட்டம் கட்டுற பிரச்சனை அதையும் தாண்டி பெரிய நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு நிறைய இருக்குதுங்க. மறுபடியும் சொல்கிறோம்ல, திராவிட மாடல் கூட்டணி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காங்க. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து விஜய் அதிமுகவோட சேருவாரா இல்லையா? நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். விஜய் அது முடிவு, அதிமுக தெளிவான முடிவு எடுப்பாங்க. இவங்க பதறாங்க, சேர்ந்துருவாங்களோன்னு பதறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுக்கும் நம்ம நினைக்கிறோம். பிஜேபி அது ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.